உங்களுடைய திவ்ய பொற்பாதை கமலங்களை மகளாகி ஒளிவி பலவிதமான மலர்களை கொட்டி வணங்கி நிற்கிறேன் அப்பா. கண்ணை ஒளிவி எங்களுடைய திருவடியை நீ பொழிந்தபடினால் என்றும் சுகமாக இந்த பாதாள உலகத்திலே எங்கள் அருகிலே வாழ்ந்திருப்பாய் கண்ணி. அப்படியா? எதற்காக அழைத்தீர்கள்? என்ன வித காரணமாக அழைத்தீர்கள்? கண்ணி, அப்பா உன்னை எதற்காக வரவழைத்தேன்? உனக்கும் 16 வயது ஆகிவிட்டது. 16 வயது ஆன பிறகு என்னை போல் ஒரு ஆடவனாக உனக்கு திருமணத்தை செய்ய வேண்டும். எனக்கு ஆண் வாரிசு இல்லை என்றாலும் என் மகளாகிய ஒளிவு நீ இருக்கின்ற அல்லவா என் நாட்டுக்காக. அதற்காக உன் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு நாட்டிய பட்டம் கட்டி வைக்க வேண்டும். அதற்காகவே தான் உனக்கு திருமணம் ஏற்பாட்டுக்காக உன்னை வரவழைத்தோம். திருமணம் ஏற்பாடு செய்வதற்காக என்னை அழைத்தீர்களா? உண்மையா? திருமணம்னா எனக்கு ஒண்ணும் தெரியப்பா. அப்படின்னா என்னப்பா? அப்படின்னா திருமணம் என்னாலும் ஒன்றும் தெரியவில்லையா? அத நான் எப்படிட்டே வரங்க திருமணத்தை பத்தி திருமணத்தை பத்தி நல்லா சொல்லு. நான் முடிவு சேர்த்தேன். அம்மா, திருமணம் எப்படி இருக்கு தெரியுமா? கல்யாணங்களுக்கு கல்யாணம் இருக்கும், சிவனுக்கிறவங்களுக்கு சிவன் இருக்கும். கட்டியா இருக்கும், ஒருத்தர் பேர் குட்டியா இருக்கும், ஒருத்தர் நட்டியா இருக்கும். ஆமா, அதெல்லாம் பருவத்தின் கோளாறு. அது அப்படித்தான் இருக்கும். ஆமா, கல்யாணம்னா முன்ன முன்ன என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கல்யாணம்னா முன்ன என்னடி செய்வாங்க? முன்ன முன்ன என்ன செய்வாங்க தெரியுமா? முன்ன முன்ன காலை வெட்டுவாங்க. எங்க கால் வெட்டுவாங்கன்னா அப்படி இருக்குது. எனக்கு அதுக்கு 2 காலையும் ஆடி விடுறேன். கல்யாணம் பண்ணப்பா, கல்யாணம் செஞ்சுக்கிட்டா காலை வெட்டுவாங்களாப்பா. கல்யாணம் பண்ண காலை வெட்டுவாங்களா? காலை வெட்டுவாங்களா? இல்லைங்க, எங்க பிள்ளைக்கு கொஞ்சம் கூட ஒண்ணுமே தெரியல. பிள்ளைகிட்ட 4 பேருக்கு 10 பேருக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கணும். காது கொடுத்து கல்யாணம் இப்படி திரட்டிக்கெல்லாம் விசேஷம் அனுப்பினா தானே பிள்ளைக்கு கல்யாணம் என்ன தெரியும். அம்மா, காலு வெட்டுவாங்கன்னா முன்ன முன்ன முகூர்த்த காலு வெட்டுவாங்க. முகூர்த்த காலை வெட்ட பிறகு பந்துல 6 ரெஜிமெண்ட் செஞ்சிருவாங்க. பந்துல 6 ரெஜிமெண்ட் செஞ்சுட்டு காத்தால 5 மணில இருந்து ஒரு 7 மணி வரைக்கும் முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணிடுவாங்க. முகூர்த்த டைம். அந்த நேரத்துல என்ன பண்ணுவோம் தெரியுமா? பெரிய தாலி இருக்குதுல்ல, இந்த பக்கம் குளித்தி தாலி, அந்த புளித்திலமா
குளிச்சா அப்ப நீ சுத்தமா தமிழ்ல பேசுற நான் நீ தானே புளிச்சு எல்லாம் பாரு இருக்கிற பல்லு இன்னும் 4 பல்லு சொத்த ஆயிரும் ஒழுங்கு இருக்கா தாலி இருக்குதுல்ல அந்த தாலி சிந்து மாடு இருக்குதுல்ல அந்த தாலியை தூக்கி உன் கழுத்துல கட்டி விட்டுருவாங்க உங்களுக்கு தேவையா கல்யாணமே வேண்டான்னு எத்தனை லிட்டர் குடிக்காது எப்படி பார்த்தாலும் 2-3 குடம் தண்ணி பிடிக்கும் எத்தனை கூட தண்ணி தூக்கிட்டு அதுவும் ஊரா மட்டும் போல தண்ணி பூரா ஊத்திட்டு எப்போட நாத்து தோட்டத்து கல்யாணம் வேணான்னு போடு என் கூட இரு என்ன சொன்னோம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா இந்த எருமை சிந்து மாடெல்லாம் கழுத்துல கட்டுவாங்க அந்த தாலி எடுத்து முடியுமா என்ன தாயலி தாலி கட்டு இல்லைங்க தாலின்னா பாப்பாளுக்கு வந்து விவரம் தெரியல நான் சொல்றது தங்கத்தால தாலி அம்மாவை கூட காட்டு சொல்லு அம்மா கண்ணே காட்டு கட்ட தூக்கி காட்டு பாவனை தூக்கா அவன் சொன்னது தாலி எப்படி தூக்கி காட்டணும் தங்கத்தால தாலி அவன் சொன்னது தங்கத்தால மாங்கல்யம் இதுதான் உமா போட்டுக்கிட்டு பாரு இப்படியா ஆமாமா தாலியா அப்பப்பா அப்படின்னா நானும் உன்ன கட்டிக்கிறேன்பா ஊரை விட்டு கொடுத்தா இருக்கிற மரந்தத்துல பூரா அடுத்து கொடுக்கணும் ஏன் அடுத்து கொடுக்கணும் நீங்களே கல்யாணம் பண்ணிட்டா சொத்து சுகம் போற உங்களால நல்லதை கட்டது எல்லாமே என்ன பழைய பெத்துக்கு வேண்டிய என்னடி நான் மட்டும் கட்டிக்கிட்டு தூரமா போனா அம்மா மட்டும் இங்கே இருக்குதுமா இங்கே கொடுத்துட்டா அம்மாவை வந்து போய் பூஜை கல்யாணம் சரி சரி எப்படிப்பா பெரிய அண்ணே சொத்த பொருள் கிடக்குறான் என்னை போல் ஒரு ஆடவனாக உனக்கு திருமணத்தை செய்ய வேண்டும் உனக்கு திருமணத்தை செய்தால் அதற்காகவே உன்னை அழைத்தோம் இந்த சொத்த பொருள் சொல்றது வந்து வேற மாதிரியே சொல்றான் புரியுற மாதிரி சொல்றேன் அம்மா நல்லா தூக்கி சொல்லி என்ன நீ தானே தூக்கி சொல்லணும் சொல்லக்கூடிய வார்த்தை கொஞ்சம் வார்த்தையில எடுத்து சொல்லுங்கறியா அம்மா அதை தாலி கட்டின உடனே ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு ஒரு நைட் இருக்கு நைட் வருது வருஷம் 364 நாள் நைட்டு தான் அந்த நைட் இல்ல ஃபர்ஸ்ட் நைட்டுன்னா தனியா ஒரு உங்களுக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணிடுவாங்க அந்த ரூம்ல பெட்ல ரெடி பண்ணிடுவாங்க பூ வாசனை திருவங்க எல்லாம் கொண்டு விட்டுருவாங்க அம்மா உனக்கு சுலக்கமா பெட்னா ஹாஸ்பிடல்ல இருக்கும் அது மாதிரி அந்த பெட்ல போய் படுத்துக்க ரொட்டி பாலெல்லாம் வாங்கிட்டு வந்து ஊரா முட்டால கொண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து படுக்கிற பெரிய பெட்டு ஆமா மேல ஃபேன் காத்து ஜிலு 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 அதெல்லாம் ஏசி ஃபிட் பண்ணிட்டு அப்படியே குளு 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 ரெண்டு பேர்னா யாரு நீ கல்யாணம் பண்ற அந்த வீட்டுக்காரன் அவனுமா அவங்க சரி அவங்க ஒரு மரியாதை ஆமா சரி சரி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஐயோ உனக்கு சுருக்கமா சொல்றேன் அழுத்து போய் பண்ண போயிட்டு இது பெரிய கம்பி இருக்குது அந்த கம்பியை புடிச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு குடத்தை வச்சுட்டு இப்படி அடிக்கா 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 எப்படி குடத்துல தட்டிடுறா போதும் அப்படி இப்படியே புடிச்சு செவத்துக்கு சேர்த்து வச்சுட்டு புடிச்சா அடிக்கா 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 ஐயோ ஐயோ அப்பெல்லாம் புள்ள வாழ்வாழ் கத்தி போட்டு ஊரை மட்டும் பக்கத்துல வருவாங்க எல்லாத்துக்கும் வாழ்வாழ் கத்தி போடுது பேச்சு நான் கேட்க மாட்டேன் போயிட்டு அப்பா அதனால அவன் பேச நான் கேட்க மாட்டேன் சரி என்ன சொல்றீங்களா சரி அதாவது ராமன் கோட்டை சீதை தாண்டி நான் காட்டுல அவ தாண்டா விட்டா ராமாயண மல்லியார் நாட்டுல அதே போல என் தாய் தந்தைக்கு நான் மகளாக வளர்ந்ததோ நாள் முதலாக இருந்து என் தாய் தந்தை பேச்சது வரைக்கும் நான் மீறி நடந்ததே இல்ல நீங்க என்ன சொன்னாலும் சரி இந்த பாதாள நாட்டுல ஒரு ஜோகி ஜங்கமா பிச்சைக்காரன் அத்தைக்காரன் ஆண்டி பரதேசி குடிச்சு வந்தாலும் சரி திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொன்னீங்களா திருமணம் செஞ்சுக்கலாம் மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு வாங்க போயிட்டு வாங்க எப்படி அங்க தெரியாது உனக்கு என்ன புத்தி இருக்குதா நான் என்னத்துக்கு கல்யாணம் வேணும் கல்யாணம் வேணும் ஏன் என்னத்துக்கு வேணும் நீ என்ன சொன்ன இங்க ஒருத்தனை வச்சுட்டு இருக்கிற மனசுல வச்சுட்டு இருக்கிறேன்னு சொன்ன யாரு
நீதான் சொன்னி ஆனா அழகு மண்ணா அர்ஜுன் மகாராஜன் ஆமாடி இது இப்படி எல்லாம் ஊருக்கு ஒன்னெல்லாம் கூட்டி வந்து வச்சுட்டா எப்படிதான் சும்மாவே படுத்துட்டா எப்படி நீ பொழப்பு பண்றது சொல்லுவாங்க. ஆமா அர்ஜுனே கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆசைப்பட்ட இதாண்டி பொம்பளை புத்தி. யாரோ ஆச்சக்காரன் பிச்சைக்காரன் யாரோ ஒருத்தர் தெருவில் போறவனை கூட்டி வந்து வச்சுட்டா எனக்கு எப்படி பொழப்பு பண்றது? இதாண்டி பொம்பளை புத்தி புடக்கத்துல சொல்லுவாங்க. அதுக்குதான் நான் மறைமுகமா கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம். என்னடி செய்யறது ஒண்ணுமே எனக்கு தெரியலடி. என்ன பண்ணலாம்? ஏய் அது என்னது? இல்ல யோசனை பண்றேன். இங்க பாரு இப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? கம்னு இருக்கானே நீ ஒரு பக்கம். எங்க பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை அப்படித்தான் வா இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் பாரு. ஒரு நாள் இப்படி மாத்தி இப்படி செஞ்சு பாரு போற பிஜை போய் செலவு. இப்ப நான் அதான் கேட்டேன். ஒரு 2-3 ஜக்கு தண்ணி வேஸ்ட் ஆகி போச்சு. நான் பாத்துக்கிறேன் நீ கம்முனு. அப்பா கண்ணை அப்பா